இன்னைக்கு சீனால 10 லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிப்பு அப்படிங்கிற செய்தி தான் சர்வதேச அளவில் பேசு பொருளாகி இருக்கு. ஸோ வாட் இஸ் தோரியம்? தோரியம் அப்படிங்கிறது ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டல், எரிபொருள் தனிமம். இப்படிப்பட்ட தோரியத்தை பற்றி சீனாவில் பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டு அதில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளை அடிப்படையாக வச்சு சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்லெஸ் எனர்ஜி சோர்சஸ் ரைட் அண்டர் ஆர் ஃபீட். அதாவது முடிவே இல்லாத ஒரு மின்சக்தி ஆதாரம் எங்கள் காலடியிலே இருக்குது அப்படின்னு பொருள்படக்கூடிய செய்தி தான் அது. இன்னி தேதிக்கு மின்சாரம் இல்லாத ஒரு உயிர் வாழ்க்கை அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று தான். அப்படிப்பட்ட மின்சார உற்பத்திக்கு உலகம் முழுக்க தேவைப்படக்கூடிய அந்த பழுப்பு நிலக்கரி, கச்சா எண்ணெய், இது எல்லாமே ஒரு கட்டத்தில் தீர்ந்து போகக்கூடியவை தான். அதனால தான் அதை நம்ம நான் ரெனியூவபிள் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நான் ரெனியூவபிள் சோர்சஸ்னால வெளியாகக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடுனால குளோபல் வார்மிங் பிரச்சனையும் ஒரு பக்கம் வருது. இது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது வரக்கூடிய அந்த இயற்கை சீற்றங்களும் மனித குலத்துக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. ஸோ சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்புமே இல்லாமல் இருக்கக்கூடிய பசுமை எரிசக்தி, கிரீன் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி, இதை நோக்கி உலக நாடுகள் நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் தான் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, நீர் மின்சக்தி உற்பத்தியை நோக்கி உலக நாடுகள் நகருது. அந்த வகையில் அணுசக்தி மின்சாரம் தனி கவனம் பெறுது. அணு உலை விபத்து, கதிர்வீச்சு ஆபத்து, அதே மாதிரியே அணுக்கழிவுகள்லாம் ஆபத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாலுமே ஒட்டுமொத்த உலகத்தில் 32 நாடுகளில் 440 அணு உலைகள் இயங்கிட்டு இருப்பதாகவும், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மின்சார தேவையில் 9% மின்சாரம் இந்த அணு உலைகள் மூலமாக பெறப்படுறதாகவும் வேர்ல்ட் நியூக்ளியர் அசோசியேஷன் சொல்கிறாங்க. இப்போ இயங்கக்கூடிய அணு உலைகளில் எரிசக்தியாக எது பயன்படுது தெரியுமா? யுரேனியம். ஒரு பக்கம் நியூட்ரான், இன்னொரு பக்கம் யுரேனியம். இதை மோத விடும்போது ஏற்படக்கூடிய அணுக்கரு சிதைவு, நியூக்ளியர் டீகே, இதனால அதிக வெப்பம் உருவாகுது. இந்த வெப்பத்தில் நம்ம தண்ணீரை கொதிக்க விடும்போது அந்த தண்ணீர் நீராவியாக மாறுது. அந்த நீராவி டர்பைனுக்குள்ளே செலுத்தும் போது ஏற்படக்கூடிய சுழற்சியால் மின்சாரம் நமக்கு கிடைக்குது. இப்படி அணு உலைகளில் எரிபொருளாக இருக்கக்கூடிய தனிமங்கள் தான் யுரேனியம், புளூட்டோனியம், தோரியம். இதில் யுரேனியம் மாதிரியே பூமியிலிருந்து நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடியது தான் தோரியம். அந்த தோரியம் தான் சீனாவில் இருக்கக்கூடிய இன்ன மங்கோலியா அப்படிங்கிற பகுதியில் பெருமளவு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்ன மங்கோலியா அப்படிங்கிற இடத்துல பேயான் ஓபோ அப்படிங்கிற ஒரு மைனிங் காம்ப்ளெக்ஸ், இரும்பு தாது சுரங்கம் செயல்பட்டுட்டு வருது. அங்கே தான் முதல்ல இந்த தோரியமை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அது சம்பந்தமாக அந்த இடத்துல பல்வேறு ஆய்வுகள் செய்கிறாங்க. அதன் மூலமாக அந்த பகுதியில் 10 லட்சம் டன் இந்த தோரியம் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. இதை வச்சு 60,000 ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சீன விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இரும்பு தாது சுரங்கத்தில் 5 வருஷமாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கழிவுகளில் இருக்கக்கூடிய அந்த தோரியத்தை வச்சு மட்டும் அமெரிக்காவுக்கு அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான மின்சார தேவையை பூர்த்தி செய்ய முடியும்னு சீன புவியியல் இதழ் தெரிவிச்சிருக்காங்க. யுரேனியம் மாதிரி தோரியமை நம்ம நேரடி எரிபொருளாக அணு உலைகளில் யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த தோரியமை என்ரிச் பண்ணணும், அதை செறிவூட்டணும். அப்படி பண்ணுறது மூலமாக அணு உலைகளில் பயன்படக்கூடிய யுரேனியம் 233 உருவாக்க முடியும். மற்ற நாடுகளை போலவே இந்தியாவும் இந்த தோரியம் தொடர்பான விஷயங்களில் ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. கல்பாக்கத்தில் இந்த தோரியமை யுரேனியமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரை போன வருஷம் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 8,46,000 டன் தோரியம் இருப்பதா போன வருஷம் வேர்ல்ட் நியூக்ளியர் அசோசியேஷன் தெரிவிச்சிருந்தாங்க. சீனா இப்போ தோரியமை நேரடியாகவே அணு உலையில் எரிபொருளாக மாற்றுறதுக்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக தான் கோபி அப்படிங்கிற ஒரு பாலைவனத்தில் தோரியம் அணு உலையை கட்டமைச்சிட்டு வராங்க. இது வழக்கமான ஒரு அணு உலையாக இருக்காது அப்படின்னும், டிஎம்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய தோரியம் மோல்டன் சால்ட் ரியாக்டர் அணு உலையாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. யுரேனியமோட கம்பேர் பண்ணும்போது தோரியம் மூலமாக 200 மடங்கு அதிகமாக மின்சார உற்பத்தி செய்யலாம் அப்படின்னும், இந்த கதிரியக்க கழிவுகளும் இதில் குறைவு அப்படின்னும்,
அதே மாதிரி யுரேனியமோட கம்பேர் பண்ணும்போது தோரியம் மூலமா இயங்கக்கூடிய அணு உலைகள் ரொம்பவே பாதுகாப்பானது அப்படின்னும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா தோரியம் மூலமா உருவாக்கக்கூடிய அணு உலை செலவு ரொம்ப அதிகம் அப்படிங்கிற ஒரு கூற்றையுமே முன்வைக்கிறாங்க விஞ்ஞானிகள். யுரேனியமை விட அதிக அளவில் கிடைக்கக்கூடிய தனிமம் தான் தோரியம். இந்த தோரியமை எப்படியாவது எரிசக்தி ஆக்கிடணும் அப்படிங்கிற முயற்சியில் சீனா ஆர்வம் காட்டக்கூடிய நிலையில் 2029ஆம் ஆண்டு வாக்கில் இந்த தோரியம் அணு உலையை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான வேலையிலையுமே மும்முரமாக இறங்குறாங்க. அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான் போன்ற நாடுகளுமே இந்த தோரியம் அணு உலை ஆய்வில் ஆர்வம் காட்டுறாங்க. திட்டமிட்டபடி சீனா இந்த தோரியம் அணு உலையை இயக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அத்தகைய தொழில்நுட்பத்தில் உருவாகக்கூடிய முதல் நாடாக சீனா உருவெடுக்கும்.